1954 காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாடு ஈர்க்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்பொழுது பள்ளிக்கு செல்லாமல் மாடு வைத்துக் கொண்டிருக்கும் சிறுவயக்கங்களோடு பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அவரோ பள்ளிக்கு சென்றார் என்று கேட்க செய்வது மாடு வைத்தால் தானே சாப்பாடு என்று கூறியது அவரை மிகவும் வருத்தத்தில் தாக்கியது. எனவே பள்ளிகளில் மத்திய வகுப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்கள் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். காமராஜர் அமரரானா. தில்லியில் காந்தி மண்டபத்தின் பக்கத்தில் காமராஜருக்கு நினைவாலயம் எழுப்பப்பட்டது. தனது காலமேனில் காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்கள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இணங்கியவர், எளியவர், துயர் பிழைத்தவர், அரசியலிலேயாக இருந்தவர். நன்றி, வணக்கம். எளிமை என்றால் காமராஜர், நேர்மை என்றால் காமராஜர், கல்வி ஒளியை ஏற்றிய கர்ம வீரர் காமராஜர். அவரை புகழை பாடும் இனிய கவிதையை வழங்க வருகிறார் நம் தோழி அஸ்மிகா. படித்து பட்டம் பெற்றதில்லை அவர், அறிவு கட்டது வாணிக்கலை, கல்விச்சாலை சென்றதில்லை அவர், வரலாறு கூறாத பாட திட்டமில்லை அவர், வரலாறு கூறாத பாட திட்டமில்லை. உயர்ந்தர உணவு உண்டதில்லை, மதிய உணவு திட்டம் போல் உலகம் கண்டதில்லை. மதிய உணவு திட்டம் போல் உலகம் கண்டதில்லை. பதவி புகழுக்கு ஆசைப்பட்டதில்லை இவர், புகழ் பாடாத தமிழரில்லை இவர், புகழ் பாடாத தமிழரில்லை. இவரது ஆலோசனை கேட்காத தலைவரில்லை இவரது தனது ஈடிக்கு புது தலைவரில்லை. கதராவை தவிர பிற ஆடை அணிந்ததில்லை, அதிகாரத்திற்கு ஏன் படித்ததில்லை, கடமை கண்ணியம் மறந்ததில்லை, எளிமை நேர்மை உணர்ந்ததில்லை. இவர் போல் அனைவர் கட்டிய முதல்வரில்லை இவருக்கிடையார் வேறு முதல்வரில்லை. இவருக்கிடையார் வேறு முதல்வரும் இல்லை, இனி வேறு யாரும் பரப்போவதும் இல்லை. வாழ்க காமராஜரின் புகழ் இவ்வையக புலவரை. நன்றி, வணக்கம். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, கல்விக்காக அர்ப்பணித்த சேவை, இவை அனைத்திற்கும் அடையாளமாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரது பிறந்த நாளை கொண்டாடிய இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. காமராஜரின் நேர்மையையும் சேவை மனப்பான்மையையும் நம் வாழ்வில் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். மாணவ கல்வின சமமாக பள்ளிக்கூடங்கள் பெரிய
principal sister, our in-charge sister, dear teachers and my dear friends. A very good morning to you all. It is my proud privilege to propose the vote of thanks on this memorable occasion of our English teachers ceremony. First and foremost, I express my heartfelt gratitude to our respected principal sister in Lima. Her inspiring words, constant guidance and encouragement, your blessing and support motivate us to become responsible and disciplined students. I extend my sincere thanks to our in-charge assistant and all the staff members for their hard work, careful planning and valuable support in making this ceremony a grand success. A special word of thanks to all the students and everyone present here for your cooperation, discipline and enthusiastic participation. With a heartfelt gratitude, I once again thank each and every one of you for making this in-first teachers ceremony a memorable and meaningful event. Thank you. Have a wonderful day.